ஸோ ஹாய் ஆல். இந்த வீடியோவில் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் இந்தியன் பீனல் கோட் 1860 வித் பாரதிய நியாய சங்கிதா 2023 பற்றி பார்க்கலாம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2023ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருந்த ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் அதை ரிப்பீல் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு பாரதிய நியாய சங்கிதா அப்படிங்கிற ஒரு புது தண்டனை சட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் பீனல் கோட் பார்த்தீங்க அப்படின்னா எனாக்ட் பண்ணின இயர் வந்து 1860. ஸோ கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இன்னுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோக்கு வந்து இருக்கு, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஐபிசி வந்து அப்டேட்டடா இல்லை அப்படிங்கிற விஷயத்தினால தான் ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு போல்டான மூவ் எடுத்து ஸோ ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் ஐபிசியை வந்து ரிப்பீல் பண்ணிட்டு பாரதிய நியாய சங்கிதா 2023 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த ஒரு கிரிமினல் ஆக்ட் மட்டும் கிடையாது, இது மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா அதை எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டையும் ரிப்பீல் பண்ணிட்டு இப்போ பாரதிய சாக்ஷிய அதிநியம் அதை எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த வீடியோவில் ஸோ என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஐபிசியிலிருந்து பிஎன்எஸ்ஸாக மாற்றிருக்கக்கூடிய புது லெஜிஸ்லேஷனில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிசி அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது வந்து ஐபிசியில தான் வந்து குற்றங்களுக்கான தண்டனை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு லெஜிஸ்லேஷனாக இருந்தது. ஸோ ஐபிசியில் என்னென்ன மாதிரியான தண்டனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, வெறும் 5 விதமான தண்டனைகள் தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, டெத் பெனால்ட்டி தூக்கு தண்டனை, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆயுள் தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா கடுங்காவல் தண்டனை, அப்புறம் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் நார்மலாக இருக்கக்கூடிய சிறை தண்டனை, ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதாவது ப்ராப்பர்ட்டியை பறிமுதல் செய்கிறது, அதே மாதிரி ஃபைன். ஸோ இந்த மாதிரியான 5 விதமான பனிஷ்மெண்ட்டை தான் ஐபிசியில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இந்த 5 விதத்தில் தான் ஏதாவது ஒரு வகையான பனிஷ்மெண்ட்டை குற்றவாளிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பிஎன்எஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய 5 பனிஷ்மெண்ட்டை அப்படியே தான் வச்சிருக்காங்க, அதில் எந்த சேஞ்சும் பண்ணலை. ஆனால் புதுசாக கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறத ஒரு பனிஷ்மெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்தியாவில் நம்ம ரெஃபர்மேட்டிவ் தியரி ஆஃப் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், ரெஃபர்மேட்டிவ் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் பண்ணினவங்கள வந்து நம்ம தண்டிக்கக்கூடிய நோக்கம் வந்து அவங்கள மறுபடியும் ஒரு நல்ல குடிமகனா இந்திய நாட்டுக்கு மாற்றணும். அவங்க மறுபடியும் அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸை கொடுக்கணும். எல்லாருமே செகண்ட் சான்ஸுக்கு டிசர்விங் தான் அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து ஒரு இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல குடிமகனா மாற்றக்கூடிய வகையில் தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இதுதான் ரெஃபர்மேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஜஸ்டிஸ். அதை பேஸ் பண்ணி இப்போ புதுசா பிஎன்எஸ்ல கம்யூனிட்டி சர்வீஸை ஒரு பனிஷ்மெண்ட்டா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நியூ பனிட்டிவ் மெஷர், அதாவது புது விதமான தண்டனை. இது வந்து எல்லா விதமான அஃபென்ஸுக்கும் கொடுக்க முடியாது. ஸோ இது கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக சேவை செய்தல். ஸோ பெரிய பெரிய அஃபென்சஸ், ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு கம்யூனிட்டி சர்வீஸை பனிஷ்மெண்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வெறும் மைனர் அஃபென்சஸ், ஸோ மைனராக நடந்த அஃபென்சஸ்க்கு கம்யூனிட்டி சர்வீசஸை பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கலாம். ஸோ கம்யூனிட்டி சர்வீஸை பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன இந்தியன் கவர்மெண்ட் பிஎன்எஸ்ல எதெல்லாம் கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிற எடுத்துக்காட்டுகளை சொல்லலை. ஸோ அப்போ நம்மளா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோர்ட்டு ஒரு கன்விக்ட் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட நபரை ஒரு சமூகத்தை பெனிஃபிட் பண்ற மாதிரியா இருக்கக்கூடிய செயல்கள் எதனாவது ஒன்று சமூக சேவை நோக்கத்துல ஒரு பனிஷ்மெண்ட்டா நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எந்த விதமான ரெம்யூனரேஷனும் கிடையாது. ரெம்யூனரேஷன்னா சம்பளம் கிடையாது.
சம்பளம் இல்லாமல் நீங்க ஒரு வேலை பார்க்க போறீங்க. ஸோ இது சமூக சேவை அப்படிங்கிறதுனால இது என்ன மாதிரியா இருக்கலாம் அப்படின்னா, கிளீனிங் ரோல்ஸ், ரோடை கிளீன் பண்றது, குப்பைகளை கலெக்ட் பண்றது, பப்ளிக் பிளேசஸை நீட்டாக வச்சிருக்கிறது, மரம் வெட்டுறது, ஸோ இந்த மாதிரி எதை வேணாலும் கொடுக்கலாம். ஸோ பிஎன்எஸை பொறுத்தவரையும் கம்யூனிட்டி சர்வீஸை பனிஷ்மெண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கே தவிர, எந்த இதெல்லாம் கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகளை சொல்லலை. அதனால ஒரு ஒரு கேஸை பொறுத்தும், அந்த கேஸினுடைய சீரியஸ்னஸை பொறுத்தும், அந்த கேஸை டிசைட் பண்ணக்கூடிய ஜட்ஜு தான் டிசைட் பண்ணணும் எது கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறத. ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ்ல செக்ஷன் 4 கிளாஸ் எஃப், ஆல்ரெடி ஐபிசியில் செக்ஷன் 53ல் கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து செக்ஷன் 4 கிளாஸ் 5 ஆஃப் பிஎன்எஸ்ல தான் வந்து கம்யூனிட்டி சர்வீஸை ஒரு பனிஷ்மெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களே தவிர எதெல்லாம் கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது இல்லஸ்ட்ரேட் பண்ணலை. அப்போ இட் இஸ் லெஃப்ட் டு த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட். ஸோ அந்த கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஜட்ஜின் கையில் தான் இது முழுமையாக இருக்கு. அவரு தான் அதை டிசைட் பண்ண போறாங்க. அடுத்து என்னென்ன புது ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஐபிசிக்கும் பிஎன்எஸ்க்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி ஐபிசியில் இருந்த நிறைய விஷயங்களை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க, நிறைய ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க, புதுசாக நிறைய செக்ஷன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை பிஎன்எஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 2 ஐபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபனிஷன்ஸ், அதாவது டெஃபனிஷன்ஸை வந்து சொல்றது மட்டுமே கிட்டத்தட்ட செக்ஷன் 8லிருந்து 52 கேபிட்டல் ஏ வரையும் நிறைய செக்ஷன்ஸ்ல இருந்தது. இன்டர்பிரட்டேஷன், சட்ட பொருள் விளக்கம், ஸோ நிறைய செக்ஷன்ஸ்ல நிறைய விளக்கங்களை கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம பொதுவாகவே எந்த ஒரு ஆக்ட் எடுத்துக்கிட்டாலும் செக்ஷன் 2லேயோ செக்ஷன் 3லேயோ ஒரே செக்ஷன்ல நிறைய டெஃபினிஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஐபிசியில் மட்டும் தனித்தனியாக செக்ஷன்ஸில் கொடுத்து ஒரு சாப்டரே ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன் வச்சு அதை செக்ஷன் 8லிருந்து 52A வரையும் நிறைய செக்ஷன்ஸில் இருந்தது. ஆனால் பிஎன்எஸ்ல அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரே செக்ஷனாக மாற்றிட்டாங்க, மற்ற இருக்கக்கூடிய ஆக்ட் மாதிரியே. ஸோ இதில் செக்ஷன் 2 பிஎன்எஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா டெஃபினிஷன்ஸையுமே ஒரே செக்ஷனுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் இன் செக்ஷன் 8 to 52A ஆஃப் ஐபிசி, அதாவது ஆல்ரெடி இருந்த ஐபிசியில் செக்ஷன் 8லிருந்து 52A வரைக்கும் என்னென்னலாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் இட் வந்து பிஎன்எஸ்ல அப்படியே வந்து வச்சுதான் இருக்கிறாங்க. அது போக ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. அதை மொத்தமாக தனித்தனியாக செக்ஷன்ஸாக கொடுக்காம ஒரே செக்ஷனில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஈஸியாக படிக்கிறதுக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு சாப்டரையே எடுத்துட்டு ஒரே செக்ஷனில் மாற்றிருக்காங்க எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டுக்கு மட்டும். அடுத்து இப்போ இதே எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டில் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைல்டுனுடைய டெஃபினிஷன். ஸோ ஆல்ரெடி இருந்த ஐபிசியில் சைல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. ஆனால் நிறைய அஃபென்ஸில் சைல்டு அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். ஸோ பிஎன்எஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 2 கிளாஸ் 3ல ஒரு புது சப்செக்ஷனை ஆட் பண்ணி சைல்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனி பர்சன் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் அப்படின்னா 18 வயசுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் சரி பெண்ணா இருக்கட்டும் சரி எல்லாருமே சைல்டு தான் அப்படிங்கிறத விளக்கத்தை கொடுத்துருக்காங்க பிஎன்எஸ்ல. அதே மாதிரி ஜெண்டர்னு வரும்போது ஐபிசியில் செக்ஷன் 8ல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜெண்டர் அப்படின்னாலே அது ஐதர் ஆணா இருக்கலாம் இல்லைன்னா பெண்ணா இருக்கலாம், ஐதர் மேல் ஆர் ஃபீமேல், இந்த 2 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ்ல செக்ஷன் 2 கிளாஸ் 10ல் மேல் ஃபீமேல் போக
டிரான்ஸ்ஜெண்டரையும் ஒரு ஜெண்டரா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல்ல இருந்து நம்ம ஜெண்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது ஆண், பெண் மற்றும் திருநங்கைகள் இவங்களையும் சேர்ந்ததே ஜெண்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கமா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இன்கோயேட் அஃபென்சஸ் அப்படின்னா ஆரம்ப நிலையிலேயே குற்றங்கள் அப்படின்ற மாதிரியான அஃபென்சஸ், அதுக்கு பேரு தான் இன்கோயேட் அஃபென்சஸ். ஆரம்ப நிலை, அதாவது முழுசா முடிக்கலன்னா கூட இதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே அஃபென்சஸ் அப்படிங்கிறது தான் இன்கோயேட் அஃபென்சஸ். ஸோ இது என்னென்ன மாதிரியான அஃபென்ஸ் அப்படின்னா, அட்டெம்ப்ட், ஒரு விஷயத்தை அட்டெம்ப்ட் பண்ணிட்டாலே அது அஃபென்ஸ் தான், ஆரம்ப நிலையிலேயே அது அஃபென்ஸ். அபட்மெண்ட், அபட்மெண்ட்னா தூண்டுறது, குற்றம் வந்து இன்னொருத்தரை செய்ய வைக்கிறதுக்காக தூண்டுறது, அதுக்கு பேர் தான் அபட்மெண்ட், தூண்டுதல். ஸோ நம்ம தூண்டி விட்டோம்னாலே போதும், அது ஒரு குற்றம் தான். நம்ம தூண்டினதன் காரணமா ஒருத்தர் அந்த செயலை செய்யறாங்களோ செய்யலையோ அது எல்லாம் சட்டம் பார்க்காது. தவறான செயலை செய்யறதுக்கு நம்ம தூண்டணும், சட்டத்திற்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்வதற்கு நாம் இன்னொருவரை தூண்டினோம்னாலே அப்பவே அது வந்து அபட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அபட்மெண்ட் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையிலேயே அதுவும் ஒரு அஃபென்ஸ். அடுத்து கான்ஸ்பிரசி, கூட்டு சதி. ஸோ இது எல்லாமே கான்ஸ்பிரசியை பொறுத்தவரையும் அப்படிதான். ஒரு தவறு செய்வதற்காக நீங்க ஒரு சதி செய்யறீங்க அப்படின்னா அது ஆரம்ப நிலையிலேயே அது அஃபென்ஸ் தான், அந்த அக்ரிமெண்ட்டே அஃபென்ஸ் தான். ஸோ இது எல்லாமே இன்கோயேட் அஃபென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்கோயேட், அதே மாதிரி இது எல்லாமே கம்ப்ளீட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் முன்ன சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே அது அஃபென்ஸ் தான், இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அட்டம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அஃபென்ஸ் தான், தூண்டி விட்டுட்டீங்கனாலே அஃபென்ஸ் தான், சதி பண்ணிட்டீங்கனாலே அஃபென்ஸ் தான். நீங்கள் எதை அட்டம் பண்ணீங்களோ அது ஃபெயிலியர் ஆனால் போனால் கூட அட்டம் பண்ணதுக்காக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் தூண்டின விஷயம் நடக்காமல் போனால் கூட தூண்டினதுக்காக பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நீங்க செஞ்ச சதி பிரகாரம் நடக்காம போனா கூட சதிக்காக வேண்டிய உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே இன்கம்ப்ளீட் அஃபென்சஸ். இது எல்லாமே ஐபிசியில் தனித்தனி சாப்டர்ல நிறைய செக்ஷன்ஸோட தனித்தனியாக இருந்தது. ஆனால் பிஎன்எஸ்ல மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து இந்த இன்கோயேட் அஃபென்சஸ் அப்படிங்கிற மொத்த எல்லாத்தையுமே பிஎன்எஸ்ல சாப்டர் 4ல் ஒரே சாப்டருக்கு கீழே இது எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், பிரைவேட் டிஃபென்ஸ். ஸோ ப்ரைவேட் டிஃபென்ஸில் என்ன சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ப்ரைவேட் டிஃபென்ஸ் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கும் பிறரை பாதுகாக்கிறதுக்கும் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்கும் பிறருடைய ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம ப்ரைவேட் டிஃபென்ஸை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை காப்பாத்துறதுக்காக ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, எப்பெல்லாம் அந்த பிரைவேட் டிஃபென்ஸ் மரணத்தை கூட ஏற்படுத்தினாலும் அது குற்றமில்லை அப்படிங்கிறத ஏற்கனவே இருந்த செக்ஷன் 103 ஆஃப் ஐபிசியில் டீல் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் அப்படின்னு சொன்னாங்க. ஹவுஸ் பிரேக்கிங் அப்படின்னா வீட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள நைட்டு நேரத்தில் உள்ள போக முயற்சித்தால் அப்போ அந்த இடத்துல முயற்சி பண்ணுற நபரை தடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு மரணத்தை கூட ஏற்படுத்தலாம். இதுதான் ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட்டு. இப்போ அந்த இடத்துல நைட்டுங்கிற வார்த்தைக்கு சரியான விளக்கங்கள் இல்லை. சில பேர் 6 மணிக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. 6 மணிங்கிறது சன்செட் ஆயிருமே, அதை நைட்டுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை 7 மணி நைட்டா, ஆனால் 7 மணிக்கு கூட வெளிச்சம் இருந்ததே அப்படின்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிஎன்எஸ்ல தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, செக்ஷன் 41ல் நீங்கள் ப்ரைவேட் டிஃபென்ஸை தற்காப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த தற்காப்பு அடுத்தவர்களுக்கு மரணத்தை கூட ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையில அப்படின்னா, வீட்டை ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் அப்படின்றத மாத்திட்டு ஹவுஸ் பிரேக்கிங் ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்ரைஸ்ன்னு மாத்திட்டாங்க. அப்படின்னா சூரியன் மறைஞ்சதற்கு பின்னாலையும்
சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயும் ஒரு நபர் ஒரு ப்ராப்பர்ட்டியை உடைச்சு உள்ள என்டராக ட்ரை பண்ணினால் அவர்களுக்கு மரணத்தை கூட நீங்க விளைவிக்கலாம். அது குற்றமில்லை அப்படிங்கிறத தெளிவா செக்ஷன் 41ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அதே செக்ஷன் 103 ஐபிசியில் மிஸ்சீஃப் பை ஃபயர். மிஸ்சீஃப் அப்படின்னா ஒரு பொருளை யூஸ்லெஸ் ஆக்குறது. இப்போ ஒரு பென்ட்ரைவை நம்ம நம்பி இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். அந்த பென்ட்ரைவை திருப்பி கொடுக்கும்போது அதில் வைரஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறது, இல்லை அந்த பென்ட்ரைவ் வந்து சுத்தமாக யூஸ்லெஸ் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு பயன்பாட்டில் இருந்த பொருளை பயனற்றதாக மாத்துறதுக்கு பேர் தான் மிஸ்சீஃப். இதில் செக்ஷன் 103 ஏற்கனவே இருந்த ஐபிசியில் மிஸ்சீஃப் பை ஃபயர், அதாவது ஃபயர் மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ்யூஸ், அதாவது பயனற்ற வகையில் செய்கிறது தான் வந்து மிஸ்சீஃப் பை ஃபயர் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு செக்ஷன் 41 பிஎன்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபயர் மட்டும் கிடையாது, நீங்கள் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மிஸ்சீஃப் பண்ணினாலும் நீங்கள் டெத்தை கூட காஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு பொருளை இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பயனற்றதா நீங்கள் ஃபயர் மூலமாக பண்ணினா மட்டும் அவசியம் கிடையாது, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணினா கூட அது அஃபென்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கு மரணத்தை கூட ஏற்படுத்தலாம், ஏற்படுத்தினாலும் அது குற்றமில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அபட்மெண்ட். முன்ன சொன்ன மாதிரி அபட்மெண்ட் அப்படிங்கிறது தூண்டுதல். ஸோ இதில் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் அபட்மெண்ட். அபட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ஒரு தண்டனைக்கு, ஒரு குற்றத்திற்கு வந்து ஸ்கோப்பை அதிகப்படுத்தியிருக்காங்க, அதாவது அப்ளிகபிலிட்டியை அதிகப்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் 48ல் ஐபிசியில் அபட்மெண்ட் அவுட் சைடு இந்தியா ஃபார் அஃபென்ஸ் இன் இந்தியா, சாரி செக்ஷன் 48 பிஎன்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அபட்மெண்ட் அவுட் சைடு இந்தியா ஃபார் அஃபென்ஸ் இன் இந்தியா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நபர் இந்தியானுடைய எல்லையில் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு, பியாண்ட் இந்தியா, வெளிநாட்டில் இருந்துட்டு இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு குற்றம் பண்ணுறதுக்காக ஒரு நபரை தூண்டுறாங்க அப்படின்னா அது அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருந்து இந்தியாவில் நீங்கள் தூண்டுனாதான் அது அஃபென்ஸ்னு கிடையாது. இந்தியாவோட பவுண்டரிக்குள்ளேயே நீங்கள் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இந்தியாக்குள்ளே நீங்கள் ஏதாவது குற்றம் பண்ண முயற்சித்தாலும் அது அஃபென்ஸ் தான், அது அபட்மெண்ட்டு தான். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வேற ஒரு கண்ட்ரியில் இருந்துட்டு இந்தியாக்குள்ளே இருக்கிற ஒரு நபரை தூண்டுறோம் இன்னொரு நபரை மர்டர் பண்ணுறதுக்காக. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்றதுக்காக நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. நீங்கள் வெளிநாட்டிலேயே இருந்தாலும் கூட இந்தியாவில் ஒரு குற்றம் நடப்பதற்கு இல்லை நடக்க போகிறதுக்கு நீங்கள் ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கீங்கன்னா அப்போது உங்களையும் கண்டிப்பாக அபட்மெண்ட் செஞ்ச குற்றத்திற்காக, தூண்டுதல் செஞ்ச குற்றத்திற்காக உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அடுத்து நெக்ஸ்ட், கிரைம் அகைன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அண்ட் ஹியூமன் பாடி. இந்த இடத்துல முன்னாடி இருந்த ஐபிசியில் மொத்தமாக அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் பாடின்னு முடிச்சிருப்பாங்க. எல்லா விதமான பாடி ரிலேட்டடான அஃபென்ஸ், ரேப்பு, மர்டரு எல்லாத்தையுமே ஒரே சாப்டருக்கு கீழே வந்திருந்தது. ஆனால் பிஎன்எஸ்ல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தனியாகவே ஒரு சாப்டராக கொடுத்துருக்காங்க. அதுதான் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட், கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அண்ட் ஹியூமன் பாடி. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு, தனியாகவே ஒரு சாப்டரை அவங்களுக்காகவே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐபிசியில் அப்படி கிடையாது, அது ஸ்கேட்ரடாகி தான் இருந்துச்சு. மொத்தமாக அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் பாடின்னு கொடுத்து அது எல்லாமே சேர்த்து விமனுக்கு எதிராக நடக்கக்கூடிய அஃபென்ஸ், சைல்டுக்கு எல்லாமே வந்து சைல்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய அஃபென்ஸ் எல்லாமே ஒரே சாப்டருக்கு கீழே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் பிஎன்எஸ்ல தனியாகவே விமனுக்காகவும் சில்ட்ரனுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் சாப்டர் 5ல் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படிங்கிற பேரில் செக்ஷுவல் அஃபென்சஸ்,
பொதுவாகவே செக்ஷுவல் அஃபென்சஸ் வந்து ரொம்ப சீரியஸான நேச்சர். அதுவும் அது விமனுக்கு எதிராகவும் குழந்தைக்கு எதிராகவும் நடக்கும் பொழுது அது ரொம்பவே சீரியஸா பார்க்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தனியாவே சாப்டர் 5ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேங் ரேப் அப்படிங்கிற பனிஷ்மெண்ட்டுக்கு 20 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா ஆயுள் தண்டனையா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள மரண தண்டனை கூட விதிக்கலாம் அவங்களுக்கு. அது போக ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம். ஸோ அப்போ பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிசியில் மரண தண்டனை விதிக்கலாம்னு சொல்லலை. ஆனால் பிஎன்எஸ்ல 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பொண்ணை ரேப் பண்ணினால் அந்த கேஸுக்காக ஆயுள் தண்டனையோ இல்லை மரண தண்டனை கூட விதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு தனியாகவே ஒரு சாப்டரை கிரியேட் பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடிய பாடி ரிலேட்டடான அஃபென்சஸை அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடின்னு தனியாக வந்து அடுத்த சாப்டர் 6வது சாப்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எஸ்பெஷலி நம்ம இப்போ விமன் அண்ட் சில்ட்ரனை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் ரேப்பில் ஒரு கல்யாணமான ஒரு திருமணமான ஒரு பெண், அந்த பெண் அவங்களோட ஹஸ்பண்ட்னால ரேப் பண்ணப்பட்டால் கூட அது அஃபென்ஸ் தான். ஏர்லியர் இன் ஐபிசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃப் வந்து 15 வயசுக்கு கீழே இருந்தால் அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ரேப் தான்னு ஐபிசி சொல்லுச்சு. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎன்எஸ்ல அந்த வயசு கேட்டகரியை 18 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்கோப்பை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ முன்னெல்லாம் 15 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒய்ஃபாவே இருந்தா கூட ஒய்ஃப் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணினால் அது ரேப் தான். இப்போ ஒய்ஃப் 18 வயசுக்கு கீழே இருந்தாலே அந்த பொண்ணு கூட கல்யாணமான கணவர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல இன்வால்வ் ஆகியிருந்தாலே அதுவுமே ரேப் தான்.